ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான நுக்கல் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்குமே ரொம்ப நல்லது கூட. குழந்தைங்க காய்கறி சாப்பிடலன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நான் அதுக்காக ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 2 நுக்கல் எடுத்து அது தோலெல்லாம் சீவிட்டு இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க, வேகட்டும் வெங்காயம் கூடவே. ஒரு 4 நிமிஷம் கழித்து நான் ஒரு 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக நான் அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் கல்லுப்பாக இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை 3யுமே சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு வர்ற மாதிரி நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்து பண்ணோம்னா சட்னி ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டேன். நம்ம அரைச்சதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் அது கூடவே கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இட்லி தோசை கூட அந்த சட்னி வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.